அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் அதில் நடுவில் நின்னாரு. எங்களோட ஜன்னல் கதவு கூட நாங்க திறந்து வைக்க மாட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள வருவதற்கு எங்க காத்து கூட அவங்க மேல படாதுன்னு பெரிய அளவுல ஒரு போர் நடந்துட்டு இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷனையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய தகராறுகள் வந்தது. ஸோ ஆல்ரெடி ஏடிஎம்கே பார்த்தா ஒரு பெரிய கட்சி பெரிய அளவில் உடைஞ்சிருக்கு. ஒரு வலிமையான தலைவர் இல்ல அப்படிங்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எலெக்ஷன் நேரம் நெருங்கிக்கிட்டே வருது. இது எங்க சார் போய் முடியும்? அதான் ஒன்றும் முடியாது. இப்போ முதல் அணிக்கு நாங்க தான் வர்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையான கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. 2வது இடத்துக்கு யாரு வர போறா? விஜய் வருவாரா? விஜயா இவரா? அதுதான் இங்க பிரச்சனை. இல்ல விஜய் வருவாரா? சொல்லுங்க சார். விஜய் சொல்ல 2 பேரும் கடுமையான போட்டி இருக்குமா? ஏடிஎம்கே விஜய் 2 பேரும் கடுமையான போட்டி இருப்பதாக செய்தி கிடைச்சது. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா ஒரு கூட்டணி ஆயிட்டா ஒண்ணு சேர விட மாட்டாங்க. யாரு? பிஜேபி. நீ 2 ஒண்ணு சேர பாக்குறீங்களா? அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இப்ப 2 ஒண்ணு சேர்ந்தா பிஜே கழட்டி விட்டுருவாங்கல்ல. அப்ப கழட்டி விட்டா அவங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன் சார். பிஜேபிக்கு தமிழகத்துல வாக்கு கிடைக்குமா? தமிழக மக்கள் மத்தியில பிஜேபிக்கு வலிமை இருக்கா? என்னங்க இப்படி கேட்டு ஒரு கேள்வி தப்பு. நீங்க ஒரு நெறியாளர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அவங்களோட யாரு சேர்ந்தாலும் காலி. இப்ப உண்மையிலே நீங்க சொல்லணும்ல சார். நீங்க ஒரு ஸ்டைல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியா நின்றா கூட ஓட்டு கிடைக்கும். எப்ப பிஜேபி சேர்த்தாங்களோ அப்ப எங்களுடைய வெற்றி உறுதியாயிருச்சு. அவ்வளவுக்கு அவங்க ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கிட்டு நல்லா வெயிட்டா இருக்கிறாங்க. நார்த் இந்தியால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளு தூக்கு போட்டு சாக தேவையில்ல. ஒரு அமைப்பு போய் யாரு சாகுன்னு நினைச்சு போய் கேணிக்குள்ள குதிக்க தேவையில்ல. கல்லை கட்டிக்கிட்டு பிஜேபியை சேர்த்தாலே போதும். அவங்க சோழி முடிஞ்சு போயிரு. நீமா எழுதி வச்சுக்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு ஓட்டு வாங்கியிருக்குங்க. ஆமா சார். இப்போ இணைய அண்ணா திமுக மாற்று கருத்து இல்ல. அதுல யாரு கூட்டணி பேசுறாங்களோ வெற்றி பெறுவாங்க. இப்ப நாங்க இங்க இருக்கிற வெற்றி அந்த பக்கத்து யாரு சேர்க்காம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவங்க எப்ப சேர்த்தாங்க பாருங்க. அன்னையிலிருந்து நாங்க ஒரே ஹேப்பியா தான் இருக்கிறோம். சந்தோஷம். நீங்க பாருங்க, அவர் முதல்வரே வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்ற எங்க தலைவர் நாளைக்கு சுற்றுப்பயணம் போறாரு. எங்க தலைவர் நாளைக்கு லண்டன் போறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க. லண்டன்ல போய் அங்க போய் பார்லிமெண்ட்லயே பேச போறாரு. லண்டன் பார்லிமெண்ட்லயே. அதனால நாங்களாம் ரொம்ப ஹேப்பியா இருக்கோம். நாங்களே பாருங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். டென்ஷன் இல்லாம. அதனால பிஜேபி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் கவலையே இல்லை.